இந்த இடம் காளகஸ்தீஸ்வரர் கோயில். மாலை நடைப்பயிற்சிக்காக வந்தேன். வந்த இடத்தில் படம் எடுத்துக்கொண்டேன், வீடியோ எடுத்தேன். இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும். சம்பந்தி இருக்கக்கூடிய அவருடைய வீடு தான். நான் ஒரு 2 குடும்ப உறுப்பினர்களை சந்தித்தேன். அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ளதாக சொன்னார்கள். எதற்காக வந்துள்ளீர்கள் என்று கேட்டபொழுது, தோஷம், ராகு கேது தோஷம், அதை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் வந்துள்ளோம் என்றார். அவருடைய சில விளக்கங்கள் கேட்டேன். அது பூஜையெல்லாம் முடிந்து விட்டது. அவர் சொன்ன விஷயம், அந்த தோஷத்தை நீக்குவதற்கு கோயிலுக்கு சென்று பணத்தை கட்டி செய்தால் அவர்கள் அந்த தோஷத்தை மந்திரத்தை சொல்லி விளக்குவார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அப்படி என்றால் இந்த ராகு கேது என்றால் என்ன என்று கேட்டால் பலருக்கு அது சரியான புரிதல் இல்லை. நான் அதை தேடினால் இதுக்கு கண்ணுக்கு தெரியாத கிரகம். ராகு என்றால் பாம்பு, அப்படித்தான் சொல்வார்கள். ராகு காலம், யம கண்டம், இப்படியெல்லாம் சொல்வார்கள். அப்போ பாம்பு தோஷம், நாகதோஷம் என்று தனியாக ஒன்று இருக்கிறது. இந்த 2 கிரகங்களும் கண்ணுக்கு தெரியாது. நமது சூரிய மண்டலத்திலே சூரியனை சுற்றி 7 கிரகங்கள் இருக்கிறது. அதில் 3வது கிரகம்தான் பூமி. இந்த சூரியன் உதயமாகி 15 பில்லியன் வருடங்கள் ஆகிறது. இது கூகுளில் தேடினால் யாருக்கும் கிடைக்கும். 15 பில்லியன் வருடங்கள். நமக்கு தெரியும் 1000 லட்சம், அதுக்கப்புறம் கோடி. இது 1000 கோடி தான் ஒரு பில்லியன் ஆகும். அதை நீங்கள் சரியாக செக் பண்ணிக்கலாம். இப்படி நான் ஒரு பகுத்தறிவாதியின் என்பதை விட ஒரு அறிவியல் ஆய்வாளர் என்றே சொல்லலாம். அறிவியல் படித்ததால், அது நன்கு தெரிந்ததால், அவர்களுடைய மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பதிவு செய்வது வழக்கம். படித்தவர்களுக்கு புரியும், படித்தவர்களுக்கும் சில நம்பிக்கைகள் உண்டு. அவர்களுக்கு சரியான புரிதல் இருக்காது. சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அது ஏன் எப்படி என்று ஆராய்வதில்லை, கேட்பதில்லை, அப்படியே எடுத்துக்கொள்வார்கள். இந்த ராகு கேது தோஷம் என்பதெல்லாம் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். இதை யார் சொன்னார் என்று அவரிடம் கேட்டபொழுது ஒரு ஜோதிடர் சொன்னார். ஜோதிடர் சொன்னதை வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த பூஜையை செய்துள்ளார்கள். பல தோஷங்கள் இருக்கிறது. செவ்வாய் தோஷம் என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக இந்த ரத்தினம், நவரத்தினம், அதில் தோஷம் இருப்பதாக சொல்வார்கள். வைரத்தில் தோஷம் இருப்பதாக சொல்வார்கள். பொதுவாக தோஷம் என்றாலே குறைபாடு தான். அதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. ஒன்று வீரல் விழுந்திருக்கும். எனக்கு அந்த டைமண்டு பற்றி நன்கு தெரியும். நான் வேலை பார்த்ததால் அதை பற்றி அதிகமாக நான் தெரிந்து கொண்டேன். அதனால்தான் அதையெல்லாம் நான் எல்லோருக்கும் விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி எல்லோருக்கும் சொல்கிறேன். இதெல்லாம் மக்களுடைய நம்பிக்கை தான். இதை வைத்து அவர்கள்
வணிகம் செய்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது உண்மையும் கூட. இங்கே வந்து போகிறார்கள் என்றால் அவர்கள் சொந்த ஊரிலிருந்து, சென்னையிலிருந்து அல்லது திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து, நான் மட்டுமல்ல பலர் வந்து இங்கே வருகிறார்கள். இந்த தோஷத்தை போக்குவதற்காக அவர்கள் பணத்தை செலவு பண்ணுகிறார்கள். அதில் ஏதாவது அந்த தோஷம் உண்மையிலே ஏதாவது இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை, சொல்லுவது. அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது ஜோதிடர்கள் தான். அவர்கள் சொல்வார்கள், குடும்பத்தில் ஏன் நம்ம ஜோதிடரை நாடுகிறோம் என்றால், வீட்டிலே ஏதோ பிரச்சனை, குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, சரியான வருமானம் இல்லை, வேலை கிடைக்கவில்லை, இப்படி பல பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதற்கு யாராவது ஆலோசனை கேட்டால், நீங்கள் ஒரு ஜோதிடரை பாருங்கள், இல்லை ஒரு மந்திரவாதியை பாருங்கள், இல்லது ஒரு குருவை தேடுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். யாரிடம் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவரிடம் கேட்கும் பொழுது அவர், நீங்கள் கோயிலுக்கு சென்று வாருங்கள், உங்களுக்கு தோஷம் இருக்கிறது என்று சொல்லி, அப்படித்தான் பலர் இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து செல்கிறார்கள். நான் சொன்னது போல முக்கியமாக அப்படி எந்த தோஷமும் யாருக்கும் கிடையாது. அதுவும் ராகு கேது, சனி தோஷம், இதெல்லாம் எதுவுமே இல்லை. சூரியனிடம் தோஷம் இருப்பதாக சொல்ல மாட்டார்கள், சந்திரனிடம் தோஷம் இருப்பதாக சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் தெரியும் அதை பற்றி. சனி தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படியெல்லாம் சொல்லி அவளை சிந்திக்க விடாமல் செய்து விடுவார்கள். அதனுடைய விளைவு வியாபாரம்தான், வணிகம்தான். அதனால்தான் இதை ஒரு விழிப்புணர்வாக எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். பிறரை நம்பி, ஜோதிடத்தை நம்பி உங்கள் பணத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது ஒரு நல்ல நகைக்கடை தெரு. எங்கு பார்த்தாலும் வெள்ளி, இதுபோல் வெள்ளி, தங்கம் பார்க்க முடியும். காசுக்கடை என்று சொல்வோமே, அதுபோல் இது காசுக்கடை தெரு தான். இப்பொழுது நான் காளகஸ்தியில் தான் இருக்கிறேன். இந்த பதிவை இங்கிருந்து தான் நான் செய்கிறேன். எனவே இந்த தோஷம் என்பது, செவ்வாய் தோஷம் என்பது, ராகு தோஷம் என்பது, இதெல்லாம் 100% 100க்கு 100 கற்பனையே. இதை வைத்து வணிகம் செய்கிறார்கள். முக்கியமாக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய புரோகிதர்கள் மற்றும் இந்த ஜோதிடர்கள் தான். நீங்கள் அவரை கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் உங்களுக்கு உள்ள பிரச்சனை பிறரிடம் போய் கேட்பது தான். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று ஒரு பெரியவரிடம் கேட்டால் அவர் சொல்லுவார், நிச்சயமாக சொல்லுவார். என்னை போன்றவர்களிடம் கேட்டால் நிச்சயமாக நான் ஒரு விளக்கம் சொல்வேன். ஆனால் மூட நம்பிக்கை உள்ளவர்களிடம் போய் கேட்டால் இப்படித்தான் சொல்வார்கள். அந்த ஜோதிடருக்கு பணம் கொடுத்திருப்பார், இப்பொழுது இந்த கோவிலுக்கு வந்து பணம் செலுத்தியிருப்பார், அங்கிருந்து செலவு பண்ணி இங்கே வந்திருக்கிறார். இப்படித்தான் பொதுவாக எல்லா இடத்திலுமே நடக்கிறது. இதை சொல்வதால் உங்கள் மனம் புண்படுமா என்பால் அது உங்களை சார்ந்தது. புண்படுத்துவதற்காக இந்த விஷயம் அல்ல, இது தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே. இந்த காணொளியை செய்வது ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். ராகு என்றால் என்ன, அல்லது கேது என்றால் என்ன, சனி என்றால் என்ன, செவ்வாய் என்றால் என்ன, இதை பற்றி சற்று அலசி ஆராய்ந்தால் அவர்களுக்கு அதனுடைய உண்மை புரியும். எனவே இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் அறிவியல் தான். அறிவியல் சார்ந்து சிந்திப்பவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். உங்கள் மனதை புண்படுத்துவதாக நீங்கள் கருதினால் அதற்காக நான் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களிடம் மன்னிப்பும் நான் கேட்க மாட்டேன். மனம் நீங்களாக அதை ஏற்றுக்கொண்டு அது புண்படுத்துவதாக நீங்களே நினைத்துக் கொள்வீர்கள். இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம்.